விருதுநகர் அருகே முன்விரோதம் காரணமாக அரசு பேருந்து நடத்துனர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் அருகே குமாரலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சந்தன மகாலிங்கம். இவர் தமிழக அரசு போக்குவரத்து கழக சாத்தூர் டிப்போவில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். அதேபோல் சந்தன மகாலிங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போக்குவரத்து கழக சங்கத்தின் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் குமாரலிங்கபுரத்தைச் சேர்ந்த சந்திரசேகர், குணசேகரன், ஐயப்பன் ஆகிய 3 பேரும் பட்டாசு ஆலையில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சந்தன மகாலிங்கம் தமது வீட்டிற்கு இடைஞ்சலாக உள்ள மரத்தை வெட்டியுள்ளார். அப்போது மரத்தின் கிளை முறிந்து அருகில் உள்ள வீட்டிற்கு செல்லும் மின்சார வயர் மீது விழுந்துள்ளது. இதனால் அந்த வீடுகளில் மின்சாரம் தடை போட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தன மகாலிங்கத்துக்கும் வீட்டின் அருகே உள்ள 3 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சந்தன மகாலிங்கத்துடன் ஏற்பட்ட முன்பகையை மனதில் வைத்து 2 சகோதரர்கள் உள்பட 3 பேர் சந்தன மகாலிங்கத்தை மரம் வெட்டும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த வெட்டுக்காயமடைந்த சந்தன மகாலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வச்சக்காரப்பட்டி போலீசார் சந்தன மகாலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.